கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். We have to be very careful. நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம நம்மளையே பணைய வச்சு நம்ம விளையாடிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். Just because we are going to get something, we should not pledge ourselves and take a risk. We have to be careful. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. மத்தேயு 10:16. ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். Matthew 10:16. Therefore be wise as serpents and harmless as doves. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம சர்ப்பங்களை மாதிரி, பாம்பு மாதிரி நம்ம கவனம் உள்ளவர்களா இருக்கணுமா? See what the Bible says. We have to be careful like the snakes. ஒரு முறை ஒரு பண்ணையில் விவசாயிக்கிட்ட 4 கரப்பாம்பூச்சி போய் சாப்பாடு கேட்டுச்சு. கரப்பாம்பூச்சி எப்படி கேட்டுச்சுன்னெலாம் சொல்லக்கூடாது, இது கதை. Once 4 cockroaches went to a farmer and asked for food. You should not ask a question, how will cockroaches ask for food? This is a story. இந்த விவசாயி அந்த 4 கரப்பாம்பூச்சிக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்தாரு. அதுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கொஞ்சம் கொடுத்தாரு. The farmer gave them good food and also gave them extra to take home. Then he said, why are you begging like this? I will give you paid jobs. அப்புறம் அந்த விவசாயி சொன்னார், நீங்கள் ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறீங்க? உங்களுக்கு நான் சம்பளத்தோட வேலை கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே இந்த 4மே சரி சரி வேலை கொடுங்க, நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. The 4 accepted and asked what was the job. விவசாயி சொன்னார், ஒரு வேலை இருக்குது, அதுக்கு 10,000 ரூபா சம்பளம். அது என்னன்னா, காலையில் என்னுடைய கோழிகளெல்லாம் எழுப்பி சாப்பாடு தயாராகிடுச்சின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே வெளியே விரட்டி விடணும். There is a job that is paid 10,000 rupees. That is, you have to wake up all my chickens and chase them out to have food. ரெண்டாவது வேலை என்னன்னா, என்னுடைய தோட்டத்துக்குள்ளே நிறைய ஓனா வருது, அதை விரட்டி விடணும். அதுக்கு 8,000 ரூபாய் சம்பளம். The second job is to chase all the garden lizards from my farm. I will pay you 8,000 for that. மூணாவது வேலை என்னன்னா, நான் அடிக்கடி கோழிகளுக்கு வெங்காயமும் பூண்டும் வெட்டி போடுவேன். அதை நீங்கள் எனக்கு மாறி மாறி வெட்டி தரணும். அதுக்கு 6,000 ரூபாய். The third job is you have to cut onions and garlic for my hens. I will pay you 6,000 for that. இன்னொரு வேலை என்னன்னா, என்னுடைய ஆடுகளெல்லாம் ராத்திரி சரியாக சாப்பிடாம தூங்கிடுது. அதனால அது கொழு கொழுன்னு வளர மாட்டேங்குது. அதனால அந்த ஆடுகளுக்கு பாட்டு பாடணும், அதுக்கு நடனம் ஆடணும். அப்போ நான் அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம்ல, அதுக்கு நான் 4,000 ரூபாய் தான் கொடுப்பேன் அப்படின்னு. The last job is my lambs are all sleeping. They don't eat much. So you have to dance and sing for the goats so that they get entertained and are awake. ஒரு கரப்பாம்பூச்சி முதல் வேலையை எடுத்துக்கிச்சு. அடுத்த கரப்பாம்பூச்சி 2வது வேலையை, 3வது வேலையை, கடைசி வேலையை எடுத்த கரப்பாம்பூச்சியை எல்லாருமே ஏளனமாக பார்த்தாங்க. The cockroaches selected their jobs. The cockroach that selected the last job was looked upon. அடுத்த நாள் 4 பேரும் வேலைக்கு வந்தாங்க. Next day all 4 came for job. 3 பேர் செத்து போயிட்டாங்க, 1 மட்டும்தான் உயிரோட இருந்தது. 3 of them died and 1 was alive. In the evening it went and claimed its salary from the farmer and also sat with him for tea. சாயங்காலம் அதோடைய சம்பளம் வாங்க போச்சு. அதே மாதிரி அவர் கூட டீ குடிக்க உட்காந்துச்சு. அப்போது அந்த விவசாயி கேட்டார், நீ ஏன் அந்த கடைசி வேலையை எடுத்த, அதுவும் கம்மி சம்பளத்துக்கு? The farmer asked, why did you select that job, that too for a low salary? அப்போ அந்த கரப்பாம்பூச்சி சொல்லுச்சு, பணத்தை விட நான் தான் முக்கியம். The cockroach said, more than money, I am important. கோழிகளுக்கு கரப்பாம்பூச்சினா பிடிக்கும், அதனால காலையில் வந்தவர் காலி. Chickens like cockroach. So the first cockroach was eaten.
ஓணாங்களுக்கும் அதே மாதிரி கரப்பாம்பூச்சினா பிடிக்கும். அவரும் காலி. கார்டன் லிசர்ட்ஸ் ஆல்சோ லைக் காக்ரோச்சஸ். ஸோ ஹி வாஸ் ஆல்சோ ஈட்டன். வெங்காயத்துலேயும் பூண்டுலேயும் ஒரு வாசனை வரும். அது கரப்பாம்பூச்சிகளுக்கு ஒத்துக்காது. அதனால 3வது ஆளும் காலி. த ஸ்மெல் ஆஃப் கார்லிக் அண்ட் அனியன்ஸ் ஆர் நாட் suitable for cockroaches. So the third one also died. கம்மி சம்பளம்னாலும் இதுதான் பாதுகாப்பான வேலை. ஈவன் இஃப் லெஸ் பெய்ட், திஸ் இஸ் த சேஃபஸ்ட் ஜாப். அதனால தான் இந்த வேலையை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சம்பளத்தை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுச்சு. ஸோ ஐ டுக் அப் திஸ் ஜாப், இட் செட் ஸோ அண்ட் காட் இட் சேலரி அண்ட் லெஃப்ட். வினா உள்ளவர்களாக இருக்கணும். வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். அடுத்த கதையில் சந்திப்போம். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் ஸ்டோரி.